ஹோமுஸ் நீரிணை பகுதியில் குறைந்தது 3 கப்பல்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் ஈராக் நாட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் இன்னும் சில செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோமுஸ் நீரிணை பகுதியில் குறைந்தது 3 கப்பல்களை இலக்கு வைத்து இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதில் தாக்குதலுக்கு இலக்கான முதலாவது கப்பல் மீது RPG தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானிய கடற்படை, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படையினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அந்த கன் போர்ட் இருக்குத்தானே, அந்த விசைப்படகுல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக, அதாவது இந்த கப்பல் எங்கே வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் மிகவும் முக்கியமானது. இந்த தாக்குதலில் அந்த கப்பலினுடைய மேல்தளம் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த தாக்குதல் இன்று காலை 6:38க்கு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. முதலாவது கப்பல் லிபேரியா நாட்டு கொடியுடன் பயணம் செய்த ஒரு கப்பல். இரண்டாவது கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனாமா நாட்டு கொடியுடன் பயணம் செய்த கப்பல். அதுவும் ஒரு கண்டெய்னர் ஷிப் தான், சரக்கு கப்பல் தான். அது ஈரானுக்கு ஓரளவு கிட்டடியாக ஈரானிய கடற்கரைக்கு அண்மையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் கப்பலுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கப்பல் பற்றின விவரங்கள் இதில் வெளியாகையில் அது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மூன்றாவது கப்பலும் தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த தாக்குதல்களை நடத்தியது ஈரான் தான் என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இங்கால அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் இருக்குது. அந்த பிளாக்கேட்டால் இப்போ பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்குது. அமெரிக்கா நிறைய கப்பல்களை தடுத்து வச்சுட்டு, ஆனால் அவர்களால் அனுமதிக்கப்படுற ஒரு சில கப்பல்கள் போய்கொண்டு தான் இருக்குது. எனவே அந்த கப்பல்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், இந்த தாக்குதல் நடக்காக்கு முதல் ஈரான் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு ஒரு பெரும் அதிர்ச்சியையும் எல்லோர் மத்தியிலும் பலத்த கேள்விகளையும் உருவாக்கி இருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய முற்றுகை இருக்குத்தானே, அதை உடைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறோம், அந்த மாற்று திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். எனவே அது என்ன மாற்று திட்டம், அது என்னவாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி கூறியிருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த தாக்குதல் நடந்த இடம் இருக்குத்தானே, அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ அந்த ஏரியாவை நாங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்குள்ள நிறைய உண்மைகள் எங்களுக்கு தெரிய வரும். என்னென்னு சொன்னால், ஒரு பக்கம் ஹோமுஸ் நீரிணை. ஹோமுஸ் நீரிணை உங்களுக்கு தெரியும், இங்கால ஓமானிய வளைகுடா, அங்கால பாரசீக வளைகுடா. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஹோமுஸ் நீரிணை. அப்போ அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது அரபு கடல் இருக்குத்தானே, அதனுடைய ஒரு விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாம். அரபு கடலுக்கும் இங்கால ஓமானிய கடலுக்கும் நடுவில் தான் அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் இருக்குது. அதை நாங்கள் இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால், ஹோமுஸ் நீரிணைக்கும் அமெரிக்காவினுடைய பிளாக்கேட்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கால ஈரான், இங்கால அமெரிக்கா. இப்போ என்ன சிச்சுவேஷன் என்று சொன்னால், ஈரானினுடைய அனுமதியோட அந்த ஹோமுஸ் நீரிணையை தாண்டி ஒரு சில கப்பல்கள் வர முடியும். அப்படி வர கப்பல்களை அமெரிக்கா ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கும். என்ன ஈரான் பெர்மிஷன் கொடுத்துருக்குது, அப்போ இதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போலக்கு, ஆக்களை செக் பண்ணுவோம் அல்லது ஆக்களை மறைப்போம் என்று சொல்லி அமெரிக்கா ட்ரை பண்ணும். இன்னும் சில கப்பல்கள் அமெரிக்காவினுடைய அனுமதியோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஹோமுஸை நோக்கி போகும். அதை ஈரான் சந்தேகத்தோட பார்க்கும். ஓஹோ, அமெரிக்காவினுடைய அனுமதியோட ஹாயா வாரீங்களா, வாங்கய்யா, முதல்ல இந்த லராக் என்ற ஒரு தீவு, அங்க வாங்க, முதல்ல பிறகு பேசி தீக்கலாம் சொல்லி அங்க கூப்பிடும். எனவே அப்படி போற கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணை என்ற அங்காளி பக்கம் இருக்கக்கூடிய லராக் தீவை சுத்தி மற்ற பக்கத்தால் வரணும். அதாவது ஈரானினுடைய முழுமையான அந்த ஸ்கிரீனிங், அந்த சோதனை நடவடிக்கைக்கு உட்பட்டு தான் இங்கால போக முடியும். இப்ப இதுல எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த ரூட்டால போயிட்டு வர எல்லா கப்பல்களும் முதல்ல ஈரானினுடைய செக் பாயிண்டை தாண்டி போகணும், பிறகு அமெரிக்காவினுடைய செக் பாயிண்டை தாண்டி போகணும். இந்த 2 செக் பாயிண்டையும் தாண்டி போகணுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அதுக்கு விதிவிலக்கான சில கப்பல்களும் இருக்குது. இப்போ குவைத்தில் இருந்தோ, பஹ்ரைனில் இருந்தோ, கட்டாரில் இருந்தோ வர கப்பல்கள் கட்டாயம் ஹோமுஸ் நீரிணையை தாண்டித்தான் போகணும். அதாவது ஈரானினுடைய செக் பாயிண்டை தாண்டி போகணும். அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய செக் பாயிண்டை தாண்டி போகணும். 2 செக் பாயிண்டை தாண்டணும். ஆனால் அங்கே குறிப்பிட்ட சில துறைமுகங்கள் இது வெளிக்கிட்டு வர கப்பல்கள் ஒரே ஒரு செக் பாயிண்டை தாண்டினா போதும். அதுதான் அமெரிக்காவினுடைய செக் பாயிண்ட்.
அது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன் தானே, ஹோர்முஸ் நீரிணைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த செக் பாயிண்ட்டுக்கு இடையில வந்து 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமானுக்கு சொந்தமானது. பெரும்பாலும் ஓமான் நாட்டுக்கு சொந்தமான கடற்கரைகள் தான். அதில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் நிறைய இருக்குது. அதிலேருந்து புறப்பட்டு போகிற கப்பல்கள் வந்து ஹோர்முஸை வந்து டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஈரானுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக அமெரிக்காவோட கலைச்சிட்டு அங்கேருந்து வெளியேறி வரலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓமான் நாட்டினுடைய அமைப்பிற்கு தானே அதே ஒரு வித்தியாசமான அமைப்பு. 3 துண்டுகளாக பிரிஞ்சிருக்குது ஓமான் நாடு. ஒன்று வந்து ஓமான் நாட்டினுடைய பிரதான நிலப்பகுதி, பெரிய பகுதி ஒன்று இருக்குது. அதுக்கு அங்கால கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது மஸ்கட் நகரம் இருக்குது தானே, அந்த மஸ்கட் நகர கரையால் அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால், இங்கால ஹோர்முஸ் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால், அப்படியே போய்கொண்டு கேட்கல நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்துடும், UAE வந்துடும். அதை தாண்டி அப்புறம் அங்கால போனோம்னா திருப்பி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஏரியா வந்து திருப்பி ஓமானுக்கு சொந்தமான ஒரு பகுதி. பிறகு அதை தாண்டி அங்கால போனால் திருப்பி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். பிறகு அதை தாண்டி போனால் கடைசி எல்லையில் வந்து திருப்பி ஓமான். அந்த மாதிரி ஓமான் வந்து 3 தனித்தனி துண்டுகளாக பிரிஞ்சிருக்குது. அந்த கடற்கரை முழுவதுமே வந்து ஒன்று ஓமானுக்கு சொந்தமாக இருக்கும், அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு, அமீரகத்துக்கு சொந்தமாக இருக்கும். எனவே அந்த ஏரியாவிலிருந்து வெளிக்கிட்டு போகிற எந்த கப்பல்களும் வந்து ஈரானை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஈரான்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக அமெரிக்காவோட கலைச்சிட்டு வர வேண்டியதான். அப்படி வந்த கப்பல்கள் மேலே தான் இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணை பக்கமே போகாமல் தனியாக இந்த பக்கத்தால் போய் கொண்ட கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது மிக பெரும் செய்தி ஒன்றை சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் என்னதான் அமெரிக்காவினுடைய அனுமதியை பெற்று வந்தாலும் இந்த ஏரியாலையும் உங்களால் வந்து நடமாட முடியாது, நீங்கள் பிஸ்னஸில் வந்து ஈடுபட முடியாது. அதுக்கும் நீங்கள் ஈரானோட கதைக்கணும்ன்றதை ஒரு வலியுறுத்தும் விதமாக, அந்த ஒரு செய்தியை சொல்லும் விதமாக இந்த தாக்குதல் இருக்குன்னு சொல்லி இப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து போரினுடைய ஒரு அடுத்த கட்டம் என்று சொல்லலாம். ஏற்கனவே வந்து அந்த முற்றுகை இருக்குத்தானே. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், கால வரையறை அற்ற சமாதானம், போர் நிறுத்தம் தான் சொல்லியிருக்கார். அது போர் நிறுத்தம். ஆனால் புளக்கேட்டை கொண்டு வந்து போட்டால், களத்தில் கொண்டு வந்து இராணுவத்தை இறக்கினா அது போர் தானே, அது போரினுடைய ஒரு பகுதி தானே. அதைத்தான் ஈரான் சொல்லுது. இது வந்து ஒரு முற்றுகைன்றது ஒரு போர் தான், நீங்கள் யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. என்ன வானத்தில் வந்து குண்டு போடலையே தவிர, நீங்கள் வந்து தோமஸ் ஹோக்கை வந்து ஏவேலையே தவிர மற்றபடி நீங்கள் யுத்தத்திலாம் இருக்கிறீங்கன்றதை ஈரான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது. எனவே அதற்கு பதிலடியாக நாங்களும் யுத்தத்தில் குதிக்கிறோம் என்று சொல்லி இந்த கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இனி அந்த இடத்துல வந்து கப்பல்கள் போகிறதுக்கு பயப்படும், உடனடியாக போக்குவரத்துகள் வந்து நிறுத்தப்படும். இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு என்னென்னு சொன்னால், தாங்கள் நிற்கிற அந்த இடத்துல இருந்து, அந்த பொசிஷனில் இருந்து இன்னும் அட்வான்ஸாக முன்னுக்கு போய் கப்பல்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படியான ஒரு கடப்பாடு அமெரிக்காவுக்கு இருக்குது. ஆனால் அப்படி அவர்கள் முன்னேறி போனால் அது ஈரானுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும். எனவே நிலைமைகள் வந்து போக போக எந்த அளவுக்கு சிக்கலாக முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கலாகி இருக்குன்றதுதான் மறக்க முடியாத உண்மையாகும். ஈராக் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இன்று புதன்கிழமை காலை ஈரானினுடைய வடபகுதியில் வந்து குர்திஸ்தான் மாநிலம் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய ஏர்பில் நகரம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி செய்திகளில் வாரது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளினுடைய நிறைய படைகள், நேட்டோ படைகள் எல்லாம் அங்கே தான் தரிச்சு நின்றது முதல். அப்புறம் அங்கிருந்து விலகினதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த ஏர்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் விடுதலை படையினர் இருக்கிறார்கள் தானே, குர்திஸ் இராணுவம் என்று சொல்லி, அவர்களுடைய ஒரு முகாமை இலக்கு வைத்து இன்று ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 4 ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து 3 குர்திஸ் படையினர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த தாக்குதல் வந்து என்ன நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியல. அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலும் 4 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து என்ன கட்டத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்குது. தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு வந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃப் வந்து ஈரானிய தூதுவர் இருப்பார் தானே, பாகிஸ்தானுக்குரிய ஈரானிய தூதுவர், அவரை சந்தித்து இன்றைக்கு கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து எப்படியாவது திரும்ப தொடங்கணும் என்று சொல்லி. இதுக்கிடையில் வந்து இஸ்லாமாபாத் நகரம் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகத்தான் இருக்குது. லாக்டவுன் எல்லாம் போடப்பட்டு பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டு அதை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. பேச்சுவார்த்தைகள் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை குறைக்கவே இல்லை. அது அப்படியே ரெடியாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் பின்னணியில் வந்து நிறைய டிப்ளோமேட்டிக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு போறதுக்கு, நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்படுது போறதுக்கு, பேச்சுவார்த்தையை எப்படியாவது நடத்தி முடிக்கணும் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தப்பட்ட செய்திகளுக்காக, பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகளுக்காக காத்திருப்போம். மிக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று சொல்லி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.